Good morning, students. In the last class, we have seen the sources of business finance in that three divisions. That is, on the basis of period, we have seen three terms, isn't it or not? That is short term, medium term, and long term finance. Next, on the basis of ownership, we are going to see. Okay, so பிஸ்னஸ் அப்படின்னா நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது லைஃப் பிளட் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி அது அக்கார்டிங் டு த பிஸ்னஸ் அந்த என்டர்பிரைஸ் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிஸ்னஸ் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கிறதையும் we have seen. ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து எப்படி வந்து பிஸ்னஸ் வந்து ஃபினான்ஸ் வந்து டிவைட் ஆயிருக்கு அப்படின்னா பிஸ்னஸ் ஃபினான்ஸ் கேன் பி டிவைடட் into two categories based on ownership of funds. ஸோ ஓனர்ஷிப் பேசிஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஓனர்ஸ் ஃபண்ட்ஸ், borrowed ஃபண்ட்ஸ். இதில் ஓனர்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ், ரீட்டைன் ஏர்னிங்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ், ரீட்டைன் ஏர்னிங்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஈக்விட்டி ஷேர்ஸ்னு என்னென்னு சொல்லியிருக்கேன். தட் இஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னா நம்ம வந்து அட் இஸ் ஷேர்ஸ் அப்படிங்கிறது வந்து கேபிட்டலை வந்து ஸ்மால் யூனிட்ஸாக டிவைட் பண்ணுறது தான் ஷேர்ஸ். அதில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ், அந்த ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கிறவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஷேர்ஸ். அதில் வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் எதுவுமே கிடையாது. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் நிறைய ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன இருக்குது? voting ரைட்ஸ் இருக்குது. மேனேஜ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா விதமான ரைட்ஸும் இருக்குன்னு we have seen. நெக்ஸ்ட் ரீட்டைன் ஏர்னிங்ஸ் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்த்தோம். தட் இஸ் ரீட்டைன் ஏர்னிங்ஸ் அப்படின்னா நம்ம வந்து அந்த வர ப்ராஃபிட்டை வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிறது. ஓகே, தட் இஸ் சேவ் பண்ணி வச்சுக்கிறது. அந்த சேவிங்ஸ்லேருந்து ஃப்யூச்சருக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் borrowed funds. ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் பேசிஸில் பார்த்தோம் அப்படின்னா owners funds again divided into equity shares, retained earnings. Borrowed funds அப்படின்னு பார்த்தோம்னா debentures, that is debentures na bonds, that is unsecured loan. Okay, that is next one, loan from banks, loan from financial institution, public deposits, lease financing. இது எல்லாமே வந்து we have seen, isn't it or not? ஸோ இதில் வந்து loan from banks அப்படின்னா பேங்க்ஸ் வந்து என்னது, தட் இஸ் அந்த கார்பரேட் என்டர்பிரைஸ்க்காக லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு சர்டன் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த கன்சர்ன் பிஸ்னஸ் யூனிட் வந்து பே பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோன் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தே ஹாவ் பீன் அசைன்ட். எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் பப்ளிக் டெபாசிட்ஸ்னால் பப்ளிக்கை வந்து இன்வைட் பண்ணுறது அந்த கம்பெனியில் டெபாசிட் பண்ண சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லீஸ் ஃபினான்சிங் அப்படின்னா இது வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த நியூவாக ஆரம்பிக்கக்கூடிய சின்ன சின்ன ஷார்ட் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், அதாவது ஷார்ட் அண்ட் ஆல்சோ ஸ்மால் ஸ்கேல், மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆரம்பிக்கிறப்போ அவங்களுக்கு தேவையான மிஷினரிஸ் இதெல்லாம் வந்து லீஸ்க்கு எடுத்துக்கிறது, அதுக்கு ரெண்ட் பே பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ தட் இஸ் லீஸ் ஃபினான்சிங். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஓனர்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஓனர்ஸ் ஃபண்ட்ஸ் மீன்ஸ் funds which are provided by the owner of the enterprises who may be an individual or partners or shareholders of a company. So owners funds அப்படிங்கிறது வந்து funds which are யார் ப்ரொவைட் பண்ணுவாங்க, owners of the enterprise, enterpriseோட owners. அவங்க வந்து who may be an individualaகவும் இருக்கலாம் or partnersஆகவும் இருக்கலாம், இல்லை shareholders அந்த கம்பெனியோட shareholdersஆகவும் இருக்கலாம். அவங்க வந்து ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, தட் இஸ் ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. The profits reinvested in the business, plowing back of profit or retain earnings பார்த்தோம் இல்லையா, அதாவது அந்த வரக்கூடிய ப்ராஃபிட்டை திருப்பியும் என்ன பண்ணுவாங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா ரீட்டைன் ஏர்னிங்ஸில் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது. ஆர் கம் அண்டர் ஓனர்ஸ் ஃபண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் ஓனர்ஸ் ஃபண்ட்ஸில் வந்துடும். அதாவது அவங்க வந்து யார்கிட்ட இருந்தும் வந்து வாங்காமல் அவங்க ஓன் ஃபண்ட்ஸ் வந்து அந்த கம்பெனிக்காக ப்ரொவைட் பண்ணுறது. ஓகே, ஸோ அது வந்து எதர் இண்டிவிஜுவல் ப்ரொவைட் பண்ணலாம், இல்லை பார்ட்னர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கொடுக்கலாம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் ரீட்டைன் ஏர்னிங்ஸ் இதில் வரும். ரீட்டைன் ஏர்னிங்ஸ்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம், வர ப்ராஃபிட்டை அப்படியே அந்த கம்பெனியில் வந்து திருப்பியும் போட்டு மறுபடியும் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது. ஓகே, தீஸ் ஃபண்ட்ஸ் ஆர் நாட் ரிக்வயர்ட் to be refunded during the lifetime of business enterprise. ஸோ இதெல்லாம் ரீஃபண்ட் பண்ண வேண்டியது, ஏன்னா அவங்க தான் வந்து அந்த கம்பெனிக்காக they are providing. ஸோ இதை வந்து ரீஃபண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. It provides the owner
the right to control the management of the enterprise. So இதில் வந்து இதனால retain that is owners fundsனால என்ன அப்படின்னு பார்த்தோன்னா the thing is மொத்த கண்ட்ரோலும் அவங்கக்கிட்ட தான் இருக்கும். மேனேஜ்மெண்ட் ஆஃப் த என்டையர் என்டர்பிரைஸும் வந்து is vested with the owners only. That is owners funds. Next one, borrowed funds. So the term borrowed funds denotes the funds raised through loans or borrowings. நேம்லேயே நமக்கு தெரியுது. அதாவது என்ன அப்படின்னா ஃபண்ட்ஸ் என்ன இதுக்கு எப்படி ரேஸ் பண்ணுறாங்க, த்ரூ லோன்ஸ் ஆர் borrowings. லோன் போடுவாங்க, இல்லை அப்படின்னா ஏதாவது borrowings. ஃபார் எக்ஸாம்பிள் debentures, loans from banks and financial institutions, public deposits, trade credit, lease financing, commercial papers, factoring, etc. represent borrowed funds. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே வந்து எதில் வரும் அப்படின்னா borrowed fundsல வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் borrowed fundsல என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, these borrowed sources of funds provide specific period before which the fund is to be returned. அதாவது these இந்த borrowed funds owners fundsல பார்த்தோன்னா அது வந்து till the lifetime of the business enterprise அதை வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் வந்து நம்ம borrowed funds அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடில் வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணிட்டு வருவாங்க. அதே சமயம் ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடில் அந்த ஃபண்டை வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கம்பல்சரியாக இருக்கும். Borrower is under legal obligation to pay interest at a given rate, okay, and also regular intervals to the lender. கண்டிப்பாக borrowed loan வந்து பேங்க்கில் வாங்கியிருந்தாலோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வாங்கியிருந்தாலோ எங்கே வாங்கியிருந்தாலும் கண்டிப்பாக அந்த borrower வந்து அந்த லோன் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக ரெகுலர் இன்டர்வலில் அவங்க வந்து அந்த லெண்டர்னா கொடுக்குறவங்க, ஓகே, லோன் ப்ரொவைட் பண்ணுறவங்க இவங்களுக்கு கம்பல்சரியாக அவங்க என்ன பண்ணியிருக்கணும், பே பண்ணியிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜென்ரலி borrowed funds அப்படின்னு பார்த்தோம்னா செக்யூரிட்டிஸ் கண்டிப்பாக வேணும் இல்லையா. சர்டன் அசட்ஸ் வச்சுட்டு தான் வந்து செக்யூர்டாக கொடுத்தாதான் ஃபண்ட்ஸ் வந்து borrow பண்ண முடியும். அது வந்து அசட்ஸ் லைக் பாண்ட்ஸ் இருக்கணும், இல்லை அந்த கம்பெனி பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு லேண்டோ இல்லை ஒரு பில்டிங்கோ இல்லை ஸ்டாக் ஏதாவது, இல்லைன்னா வெஹிக்கல்ஸ், மெஷினரிஸ், இல்லை டாக்குமெண்ட் டு டைட்டில் ஆஃப் குட்ஸ், இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தான், இதெல்லாம் செக்யூரிட்டியாக கொடுத்தாங்க அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும், லோன்ஸோ இல்லை ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸோ வந்து நம்ம வந்து அவங்க வந்து borrowed பண்ண முடியும் அந்த பர்டிகுலர் என்டர்பிரைஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா borrowed funds on the basis of ownership அப்படின்னு பார்க்குறப்போ ரெண்டு டிவிஷன் பார்த்தோம். அது இஸ் ஓனர்ஸ் ஃபண்ட்ஸ், borrowed funds. இதில் ஓனர்ஸ் ஃபண்ட்ஸ்னால் ஓனர்ஸ் தெம்செல்ஸ் வந்து அவங்களே வந்து அந்த ஃபண்ட்ஸ் வந்து அந்த கம்பெனிக்காக ப்ரொவைட் பண்ணி அதில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு டைம்லேயும் வந்து இந்த டைமுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு அவசியம்லாம் எதுவும் இருக்காது. நெக்ஸ்ட் borrowed fundsனால் நம்ம முன்னே பார்த்த மாதிரியே என்னது, தட் இஸ் we are borrowing from some financial institutions, banks, இந்த மாதிரி. பட் while borrowing கண்டிப்பாக security should be provided. அந்த security it may be like an asset or a bond or a land or a building or vehicles or document of title, இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் ரெண்டு டிவிஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். அண்ட் ஃபைனல் தேர்ட் டிவிஷன், மெயின் டிவிஷன் என்னன்னா on the basis of generation of funds. The sources of funds can be grouped into two categories based on generation. இந்த generation basisல பார்த்தோன்னா ரெண்டு கேட்டகரி, internal sources, external sources. Internal sources அப்படின்னா this includes all those sources generated from within the business enterprises. இது வந்து இன்டர்னல் சோர்ஸ்னா பிஸ்னஸ் என்டர்பிரைஸ்க்குள்ளே அவங்களே வந்து சோர்ஸஸ் ஏற்படுத்திக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா ரீட்டைன் ஏர்னிங்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, that is retained earnings, bills receivable, அதாவது trade debtors, bills receivable, accountsல படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து surplus from disposable of old asset வந்து நம்ம ஏதாவது டிஸ்போஸ் பண்ணியிருந்தோம், அதில் ஏதாவது surplus இருந்தது அப்படின்னா, ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா கம்பெனிக்குள்ளேயே இன்டர்னல் சோர்ஸஸ் அப்படின்னா வித்தின் த என்டர்பிரைஸ்க்குள்ளே நடக்குது. These sources can meet only limited needs of business enterprise. பட் இன்டர்னல் சோர்ஸஸ்னால் எந்த அளவுக்கு பண்ண முடியும், ஒரு அளவுக்கு லிமிட்டில் மட்டும்தான் வந்து இன்டர்னல் சோர்ஸஸ் வச்சு அந்த ஃபினான்ஷியல் நீட்ஸை வந்து அவங்க வந்து தட் இஸ் தே கேன் அட்ஜஸ்ட். பட் இன்டர்னல் சோர்ஸஸ் அப்படிங்கிறது வந்து மெயினாக இட் இஸ் அந்த ஒரு அவங்களுடைய சுச்சுவேஷன், ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து இன்டர்னல் சோர்ஸஸ் வச்சு என்ன பண்ண முடியாது, அவங்களால வந்து கோப்பப் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ் அப்படின்னா எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் all those sources which generate funds from outside the business enterprise. இதெல்லாம் பார்த்தோன்னா பிஸ்னஸ் என்டர்பிரைஸ்க்கு வெளியில்,
இருக்கக்கூடியது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ், borrowings from banks and financial institutions, public deposits, factoring, leasing, hire purchase. நம்ம இது எல்லாமே முன்ன பார்த்தது தான். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் சோர்சஸ். ஸோ ஜென்ரலாக நம்ம பார்த்தோம் சோர்சஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 3 டிவிஷன்லேயுமே கிளியர் கட்டாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தட் இஸ் பீரியட் பேசிஸில் பார்த்தோம். அதில் ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் பார்த்தோம். அண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பில் ஓனர்ஸ் ஃபண்ட், borrowers ஃபண்ட். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் சோர்சஸ், இன்டர்னல் சோர்சஸ். ஓகே, ஸோ இதில் அதாவது ஆன் த பேஸ் ஆஃப் ஜென்ரேஷன் பேசிஸ். ஸோ மொத்தமாக நம்ம பார்க்குறப்போ 2 சோர்ஸ் தான் ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸ்க்கு. ஒன்று வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து இன்டர்னலாக வந்து தட் இஸ் வரக்கூடிய ப்ராஃபிட்டை ரீட்டைன் பண்ணியோ இல்லை ஓனர்ஸ் வந்து ஏதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் இவங்க ஏதாவது வந்து ஃபினான்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதோ ஒரு டைப். இன்னொரு டைப் ஆஃப் ஃபண்ட் எப்படி ரேஸ் பண்ணலான்னா தட் இஸ் ஃப்ரம் லோன்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பப்ளிக் டெபாசிட்ஸ், டிபென்ச்சர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இது பண்ணுறது, பாரோ பண்ணி தட் இஸ் ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ் வந்துட்டு இஷ்யூ பண்ணுறது, அண்ட் ஃபேக்ட்ரிங், லீசிங், ஹையர் பர்ச்சேஸ் இந்த மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் சாய்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். அதாவது எந்த சாய்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் என்டர்பிரைஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான சோர்ஸ் வந்து பிஸ்னஸ் ஃபினான்ஸ் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது அவங்க வந்து இந்த சாய்ஸை நம்ம செலக்ட் பண்ணலாம், அந்த சாய்ஸை நம்ம வந்து ஃபினான்ஸ்க்காக செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப என்னென்ன ஃபேக்டர்ஸ் அதையெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா there are various factors influencing choice of sources of business finance. These factors are briefly discussed below. First one, cost. Cost அப்படிங்கிறது வந்து business enterprises have to analyze the cost of mobilizing and utilizing the funds. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபண்ட்ஸை தேடுறாங்க இல்லையா, அந்த மொபிலைஸ் பண்ணுறாங்க, அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஸோ அதுக்கு இன்வால்வ் ஆகக்கூடிய காஸ்ட் என்ன அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணும் ஒவ்வொரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸ்க்கும். ஓகே, that is, for instance, where the interest rate is relatively lower, public deposits, debentures, term loan, etc. may be desirable options. அதாவது என்ன அப்படின்னா வேர் த ஃபார் இன்ஸ்டன்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேர் த இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் ரிலேட்டிவ்லி லோவாக, இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு வந்து நம்ம ஃபண்ட்ஸ் நாளைக்கு வாங்கினா நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் லோவராக தான் பே பண்ணால் அந்தளவுக்கு தான் நம்மளால் முடியும்னு ஒரு என்டர்பிரைஸ் திங்க் பண்ணாங்க அப்படின்னா தே கேன் சூஸ் ஓவர் ஃபார் பப்ளிக் டெபாசிட்ஸ், டிபென்ச்சர்ஸ், டேர்ம் லோன்ஸ் எக்ஸெட்ரா. இதுதான் அவங்களுக்கு டிசைரபிள் ஆப்ஷன். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஒரு ஃபண்ட் வந்து அவங்க வந்து தே ஆர் இன் நீட் அப்படின்னா எந்த சோர்ஸை தேடி போகிறாங்கங்கிறப்ப ஃபஸ்ட் அந்த காஸ்ட் அப்படிங்கிறத வந்து அவங்க மைண்டில் வச்சுக்கணும். செகண்ட் ஒன் இஸ் ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி ஆஃப் த ஃபர்ம். Financially sound enterprises have capacity to pay interest promptly and return the capital at the stipulated time. கண்டிப்பாக ஓரளவுக்கு ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பாரோ பண்ண அமௌண்ட்டுக்கு அந்த லெண்டருக்கு ப்ராப்பராக இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணிடுவாங்க. அதே சமயத்தில் அந்த கேபிட்டலை எப்போ ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அப்போ ப்ராப்பராக ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. சச் என்டர்பிரைசஸ் கேன் கோ ஃபார் borrowed சோர்ஸஸ். அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய என்டர்பிரைசஸ்லாம் எந்த மாதிரி சோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா borrowed சோர்ஸஸ். பாரோ பண்ணி கரெக்ட் டைமில் இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணணும், கரெக்ட் டைமில் அவங்க அந்த கேபிட்டல் அமௌண்ட்டை ரிட்டர்னும் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், on the other hand, if the firm is not financially stable, it has to depend on owned source of fund. So இப்போ அந்த பர்டிகுலர் ஃபர்ம் வந்து if it is financially, if it is not ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா it has to depend on owned sources of fund. நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்குள்ளேயே அந்த இன்டர்னல் சோர்ஸஸை வச்சு ஃபண்டை வந்து அவங்க ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவங்களால பே பண்ண முடியாது, கரெக்ட் டைமில் இன்ட்ரெஸ்ட்டும் கேபிட்டலும் ரிட்டர்ன் பண்ண முடியாதுங்கிறப்ப அவங்களுக்குள்ளேயே வெளியில் பாரோ பண்ணி அதை வந்து முடியாத போகிறதுக்கு அவங்களே அவங்களுடைய சோர்ஸஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஒன், ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் பேஸ் பண்ணியும் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறது இருக்குது. ஓகே, தட் இஸ் ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி. ஓகே, அடுத்தது ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். த சாய்ஸ் ஆஃப் சோர்ஸஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன். எந்த ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் அது அந்த என்டர்பிரைஸ், பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் ஃபண்ட்ஸ் இருக்கு. சோல் ப்ரொப்ரைட்டர் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் கேனாட் இஷ்யூ ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ். இதுலேயே பார்த்தோம்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பும் சரி, பார்ட்னர்ஷிப் ஃபர்மும் வந்து டிபெஞ்சர்ஸ் அண்ட் ஷேர்ஸ் வந்து அவங்க இஷ்யூ பண்ண முடியாது. தே ஹாவ் டு டிபெண்ட் ஆன் ஷார்ட் டேர்ம் சோர்ஸஸ் லைக் பேங்க் ஃபினான்ஸ், லீசிங், ஹை பர்ச்சேஸ், ஃபேக்ட்ரிங்.
இவங்கெல்லாம் எங்கே டிபெண்ட் ஆகிருக்கணும் அப்படின்னா தட் இஸ் சோல் ப்ரொப்ரைட்டர் பார்ட்னர்ஷிப்லாம், தட் இஸ் பேங்க் ஃபினான்ஸ், லீசிங், ஹையர் பர்ச்சேஸ், ஃபேக்டரிங், இந்த மாதிரியான சோர்ஸஸாக அவங்க சூஸ் பண்ணணும். On the other hand, companies, government organizations and cooperative organizations mobilize funds both from long-term sources and அதாவது இவங்க வந்து இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கம்பெனிஸ், கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ், ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் தே கேன் கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன்ஸ் அவங்களாம் எங்கேருந்து ஃபண்ட் மொபிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா தட் இஸ் ஃப்ரம் லாங் டேர்ம் சோர்சஸ் லைக் ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ், பப்ளிக் டெபாசிட்ஸ் அண்ட் இந்த மாதிரியான அண்ட் ஆல்சோ ஃப்ரம் ஷார்ட் டேர்ம் சோர்ஸஸும் நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா, ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் சோர்சஸ் இதுலேயும் வந்து ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் அது அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் வந்து ஃபண்ட்ஸ் வந்து ரேஸ் பண்ணலாம். இதில் சோல் ப்ரொப்ரைட்டர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா அவங்க சூஸ் பண்ண வேண்டியது, அவங்க வந்து என்ன பண்ண முடியாது, ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணி அது பண்ண முடியாது. பட் கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து கம்பெனிஸ், ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன், கோஆப்ரேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் வந்து தே கேன் இஷ்யூ டிபென்ச்சர்ஸ், பப்ளிக் டெபாசிட் இன்வைட் பண்ணலாம். இந்த மாதிரியான சோர்சஸ் மூலமாக ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைம் பீரியட். The period for which business finance is required determines the suitable source. அதே மாதிரி எவ்வளோ டைம் பீரியடுக்கு அவங்களுக்கு வந்து தட் இஸ் அந்த ஃபினான்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் வந்து என்னது சோர்ஸ் வந்து டிசைட் பண்ணலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வேர் த ஃபண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் ஷார்ட் பீரியட், பிஸ்னஸ் ஃபினான்ஸ் வந்து எந்த மாதிரி தேவைப்படும் அப்படின்னா பேங்க் ஃபினான்ஸ் லைக் ஓவர் டிராஃப்ட், கேஷ் கிரெடிட், பில் டிஸ்கவுண்டிங், மார்ட்கேஜ், பிளட்ஜ், லீசிங், higher purchase, factoring and so on are suitable sources. For instance, when the funds வந்து எந்த மாதிரி ஷார்ட்டர் பீரியடுக்கு மட்டும் போதும் அப்படின்னா பேங்க் ஃபினான்ஸ் எந்த மாதிரி ஓவர் டிராஃப்ட், ஓடி, கேஷ் கிரெடிட், பில் டிஸ்கவுண்டிங், மார்கேஜ் அடகு வைக்கிறது, பிளட்ஜ் பண்ணுறது, லீசிங், ஹையர் பர்ச்சேஸ் இது எல்லாமே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் லாங்கர் பீரியட் கேன் பி டேப்டு ஃப்ரம் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர், ஷேர்ஸ், டேர்ம் லோன் அண்ட் லைக். ஸோ லாங் டேர்ம் பீரியடுக்கு அவங்களுக்கு வேணும் அப்படின்னா தே கேன் யூஸ் ரேஸ் த ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஷேர்ஸ், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ், பாண்ட்ஸ், டேர்ம் லோன்ஸ் இந்த மாதிரியான இதுக்கு சூஸ் பண்ணி போய்க்கலாம். ஸோ எந்த மாதிரி டைம் பீரியட், லாங் டேர்மா ஷார்ட் டேர்மா அதை பேஸ் பண்ணியும் வந்து ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறதுல டிஃப்ரென்ஸ் வில் பி தேர். ஓகே, நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர். Owned funds do not invite any risk while using borrowed funds entails a lot of risk. கண்டிப்பாக owned funds அப்படின்னா அந்த நம்ம பார்த்தாலே ஓனர்ஸ் ஃபண்ட்ஸ்னா அதில் ரிஸ்க் அதிகமாக இருக்காது. ஏன்னா அவங்களுடைய ஃபண்ட்ஸ் அந்த பார்ட்னர்ஸ் போடுறாங்க, இல்லை ஷேர் ஹோல்டர்ஸ் போடுறாங்க அந்த மாதிரி. ஸோ அதில் ரிஸ்க் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. பட் இஃப் இட் இஸ் அ borrowed ஃபண்ட், அது borrowed ஃபண்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஹை ரிஸ்க் இஸ் தேர், isn't it or not? ஸோ அக்கார்டிங் டு தட் ஆல்சோ அவங்க சூஸ் பண்ணிக்கணும். Okay, default in paying interest will be there. That is, if any default in capital may lead to the liquidation of the business enterprise besides damaging the reputation of the business concern in the business world. அதாவது அவங்களுடைய இப்போ வந்து வெளியில் ஓனர்ஸ் ஃபண்ட்ஸ்னால் ப்ராப்ளம் இல்லை, பட் இப்போ வெளியில் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஹெவி ரிஸ்க் இஸ் தேர். அவங்க ப்ராபபிளாக வந்து ப்ராப்பர் டைமில் தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலாம், இல்லை கேபிட்டல் ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்பெனி வந்து லிக்விடேஷனுக்கு வந்துடும், கம் டு அன் எண்ட். இது வந்து அந்த கம்பெனியோட இமேஜ் ஸ்பாயில் பண்ணும். பிஸ்னஸ் வேர்ல்டில் வந்து அவங்களுடைய மொத்த டோட்டல் பிஸ்னஸ் வில் கெட் டேமேஜ். ஸோ அந்த ரிஸ்கையும் வந்து மைண்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கண்ட்ரோல். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் த ரியல் ஓனர்ஸ் ஆஃப் கார்பரேட் என்டர்பிரைஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏன்னா அவங்களுக்கு voting ரைட் இருக்குது. ஸோ அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து they exercise complete control over the management of the company. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அவங்க கம்ப்ளீட்டாக மேனேஜ்மெண்ட்டில் இன்வால்வ் ஆவாங்க. If the existing shareholders do not like to lose their control, they must not issue more equity shares to supplement the financial resources. அதாவது என்ன அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்களுடைய கண்ட்ரோல், அந்த கம்பெனி கண்ட்ரோல் அவங்கள விட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா தே மஸ்ட் நாட், அவங்க வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு அந்த மேனேஜ்மெண்ட்டில் தே ஆர் ஹேவிங் த ரைட் டு பார்ட்டிசிபேட், voting ரைட் இருக்குது. ஸோ அதனால் தே won't issue. Contrarily, borrowed source of funds will not disturb the control exercised by the company management. ஸோ இப்போ என்னென்னா ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறது வந்து கம்பெனி மேனேஜ்மெண்ட்டே எஃபெக்ட் பண்ணும். இன்னொருத்தர் உள்ள வந்து என்ன பண்ணுவாங்க, மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் borrowed ஃபண்ட்ஸில் அதெல்லாம் கிடையாது. மேனேஜ்மெண்ட் எப்பவுமே இட் வில் பி வெஸ்டட் வித் த கார்பரேட் என்டர்பிரைஸ், அந்த மேனேஜ்மெண்ட் பர்சன்ஸ் கிட்ட தான் இருக்கும். ஜஸ்ட் ஃபண்ட்ஸ் மட்டும் தான் பாரோ பண்ணுவாங்க. ஹென்ஸ் borrowed source is suitable for maintaining the administrative control of the company. கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா borrowed funds தான் அட்ஸ் பெஸ்ட் suitable.
Next one is stage of development. A new business enterprise finds it hard to mobilize business finance and an established firm. அதாவது எப்போவுமே புதுசாக காலடி எடுத்து வைக்கக்கூடிய பிஸ்னஸ் என்டர்பிரைஸ், ஓகே, புதுசாக வந்து உள்ளே வரக்கூடிய பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் வந்து தே வில் ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் டு மொபிலைஸ். பிஸ்னஸ் ஃபினான்ஸ் வந்து அவங்களால என்ன பண்ண முடியாது, தே கான் ரேஸ். ஓகே, தேர் ஃபோர் ஆனால் வந்து என்ன அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்டு ஃபர்ம் அப்படின்னா அவங்க வந்து தே கேன் ரேஸ், பட் இவங்கனால வந்து தே கான்ட் ரேஸ். தேர் ஃபோர் இட் மே ஹாவ் டு ரிலை ஆன் ஓன்டு சோர்சஸ் இந்த இனிஷியல் ஸ்டேஜ். அப்போ வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஒரு புது கம்பெனிக்கு யாருமே வந்து லோன் அப்படிங்கிறது வந்து தே ஒன்ட் ப்ரொவைட், இஸ்ன்ட் இட் ஆர் நாட்? ஸோ அப்போ ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க ஓன்டு சோர்சஸ் தான் வந்து they can mobilize. Once the business enterprise has established itself in the business world, they can tap borrowed source of funds and offer its assets as security. Therefore, once அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பாப்புலர் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க borrowed sources வந்து அவங்க வந்து ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அசட்ஸை வந்து செக்யூரிட்டியாக கொடுக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறப்போ அவங்க வந்து அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறப்போ வந்து கண்டிப்பாக ஒரு நியூ என்டர்பிரைஸ் வந்து ஒரு ஃபண்டை வந்து வெளியிலேருந்து தே கான் பாரோ. நெக்ஸ்ட் ஒன் கிரெடிட் வர்த்தினஸ் ஆஃப் ஃபர்ம்ஸ். நம்ம பார்த்தோம் கிரெடிட் ரேட்டிங், கிரெடிட் வர்த்தினஸ்னால் அந்த நல் மதிப்பு, அந்த ஒரு ஃபர்ம் மேலே ஒரு நல்ல மதிப்பும் மரியாதை இருக்கிறது. Some sources of funds like debentures and creditors requires the business firms to mortgage the assets. ஸோ அசட்டை வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கேஜ் பண்ணணும் இல்லையா, ஸோ அடகு வைக்கணும். திஸ் ஹர்ட்ஸ் த கிரெடிட் வர்த்தினஸ் ஆஃப் த பிஸ்னஸ் கன்சர்ன் இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ அவங்க அடமானம் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாவே ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் அந்த கிரெடிட் வர்த்தினஸ் வந்து அந்த பிஸ்னஸ் ஃபார்மோட கிரெடிட் வர்த்தினஸ் அஃபெக்ட் ஆகும். Contrarily, business concerns do not have to mortgage its assets when they mobilize funds through sources like share capital, retained earnings, unsecured loans, etc. ஸோ இந்த மாதிரி போகிறப்போ அவங்க வந்து மார்க்கேஜ் பண்ணணும் அவங்க அசட்ஸ் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் தேர்பை மெயின்டைன் குட் இமேஜ் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்லேயே அவங்களுக்கு ஒரு நல்ல இமேஜ் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி இமேஜும் வேணும், வெளியில் எதுவும் பாரோ பண்ணது தெரியக்கூடாது, மார்க்கேஜ் பண்ணது அப்படின்னா தே கேன் கோ வித் எந்த மாதிரியான இது பண்ணிக்கலாம், ஃபண்ட்ஸ் எதில் ரேஸ் பண்ணிக்கலாம், ஷேர் கேபிட்டல், ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ், அன்செக்யூர்ட் லோன்ஸ். ஓகே, ஸோ அவங்களுடைய கிரெடிட் வர்த்தினஸும் அதில் வந்து எஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சேவிங்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேவிங்ஸ். ஸோ என்ன அப்படின்னா சேவிங்ஸ், ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் ஃபண்ட்ஸ் வந்து ரேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சேவிங்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ த கான்செப்ட் ஆஃப் சேவிங்ஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் எனி கண்ட்ரி. ஸோ அந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒவ்வொரு கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டாக. சேவிங்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்கம் அண்ட் கன்சம்ஷன். சேவிங்ஸ்னால் என்ன, நமக்கு வரக்கூடிய இன்கம், நம்ம அந்த இன்கம்மை எந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் தான் வந்து என்னது, தட் இஸ் யூட்டிலைஸ் பண்ணுறோம். அந்த டிஃப்ரென்ஸ் தான் சேவிங்ஸ் தான். இன் அதர் வேர்ட்ஸ் இட் பாயிண்ட்ஸ் டு சாக்ரிஃபைசஸ் of some sort. அதாவது என்ன அப்படின்னா earning money may be easy but using it in the right way as well as saving it for the future is pretty tough. அதாவது மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வெரி ஈஸி, பட் அதை ப்ராப்பர் வேல வந்து யூட்டிலைஸ் பண்ணி ப்ராப்பரான ஒரு யூஸ்க்காக வந்து ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணி வைக்கிறதுங்கிறது இட் இஸ் வெரி டஃப்பாக. Savings is important for each and every one of us to lead a peaceful life. ஒரு லைஃப் பீஸ்ஃபுல்லாக போகணும், லீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ மஸ்ட். சேவிங்ஸ் பேஸ் வே ஃபார் அ ஹாப்பியர் ஃபியூச்சர். ஃபியூச்சர் ஹாப்பியராக இருக்கணும்னா கண்டிப்பாக சேவிங்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ வேர்ல்டு சேவிங்ஸ் டே வாஸ் ப்ரமோட்டட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் டு எம்ஃபசைஸ் த வேல்யூ ஆஃப் சேவிங்ஸ். அதாவது சேவிங்ஸோட வேல்யூ தெரியறதுக்காக வேர்ல்டு சேவிங்ஸ் டே அப்படிங்கிறது all over the world it has been emphasized. October 31st has been declared as the World Savings Day by the International Savings Bank Congress. ஸோ அவங்க வந்து அக்டோபர் 31st தான் வந்து எவ்ரி இயர் என்னவா சொல்லியிருக்காங்க, வேர்ல்டு சேவிங்ஸ் டேவா தே ஹாவ் இன்ட்ரடியூஸ்டு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சேவிங்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் அப்படின்னா ஃப்யூச்சருக்காக கண்டிப்பாக சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ மஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டில் நவ் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கிளாஸில் தட் இஸ் டிவிஷன்ஸ் பார்த்தோம். அதாவது எந்தெந்த சோர்ஸஸ் மூலயமா ஃபண்ட்ஸ் வந்து ரேஸ் பண்ணலாம் ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் அப்படின்னு. ஏன்னா ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நார்மலாக ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுற கேபிட்டலை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. அவங்களோட ஒவ்வொரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ஒவ்வொரு மூலியும் அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போகணுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ஃபண்ட்ஸை எந்த பேசிஸில் ரேஸ் பண்ணலாம் அப்படின்னா நிறையா
தட் இஸ் 3 மேஜர் டிவிஷன்ஸ் பார்த்தோம். அந்த மேஜர் டிவிஷன்ஸ்குள்ளேயும் வந்து நிறைய சப் டிவிஷன்ஸ் பார்த்தோம். அண்ட் ஆல்சோ த திங் இஸ் ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்னல் எக்ஸ்டர்னல். ஒன்றா அவங்களுக்குள்ளேயே ஓனர்ஸோ அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். அது வந்து சில அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதே மாதிரி அவுட் சைட் சோர்ஸஸ்லேயும் வந்து ஃபண்ட்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து தே கேன் ரைஸ். அதுலேயும் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் நிறையா வி ஹாவ் சீன். அண்ட் ஃபைனலி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங். ஒரு சோர்ஸஸ் ஆஃப் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அந்த கம்பெனியோட ஆக்டிவிட்டீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸோட ஆக்டிவிட்டீஸ் வந்து எந்தெந்தளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அப்படிங்கிறத வி ஹாவ் சீன் தான். அண்ட் ஃபைனலி வி ஹாவ் சீன் சேவிங்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேவிங்ஸ். ஸோ சேவிங்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா இட் இஸ் ஃபார் த future benefit, happiness of a good future. Okay.